ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல் என்ற பெல் பட்டன் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுட்ருக்கேன். பருப்பு வேகிறதுக்காக ஒரு கொஞ்சம் போல் எண்ணெய் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பை நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா கொதி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்புக்குள்ளே இது போல் நுரை பொங்கி வரும் இல்லையா, அந்த நுரையை ஒரு கரண்டி வச்சு நீங்கள் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம நுரையோடு சாப்பிடும்போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அஜீரண பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் கை கால் வலி எல்லாமே வருங்க. அது மட்டுமே இல்லாமல் சாம்பார் கெட்டு போகிறதுக்கு இதுவுமே ஒரு காரணமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு எப்போ நீங்கள் பருப்பு சாம்பார் நீங்கள் செஞ்சாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்ச பின்னாடி ஒரு கரண்டி வச்சு இந்த நுரை ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நுரையை நம்ம எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நம்ம சாம்பார் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அந்த குழம்பு சீக்கிரமாக கெட்டு போகாது, அஜீரண பிரச்சனை வராது, கை கால் வலியுமே எடுக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த கொட்டாங்குச்சி உள்ளுக்குள்ளே பாருங்கள் 3 கண்ணு இருக்கு இல்லையா, அந்த கொட்டாங்குச்சியில் ஒரு கண்ணை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொட்டாங்குச்சி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு எல்லாம் ஆயில ஊற்றி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் கீழே சிந்துருங்க. அந்த மாதிரி எண்ணெய் சிந்தாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன பாட்டில் உள்ளுக்குள்ள பாருங்க, இந்த கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, இதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. கொட்டாங்குச்சி கரெக்டா ஒரு கண்ணு தெரு மாதிரி அந்த வாட்டர் பாட்டில் நடுவில் நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல நீங்க எண்ணெய் ஊத்திக்கலாங்க. ஒரே ஒரு கொஞ்சம் எண்ணெய் கூட கீழே சிந்தாது. இதே டிப்பை நீங்க வாட்டர் பாட்டில் ஏதாச்சும் நீங்க லிக்விட் ஊத்தினாலுமே இந்த கொட்டாங்குச்சி நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தாது. கண்டிப்பா நீங்களுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி க்ளீன் பண்ண தண்ணி கீழே ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி அரிசி க்ளீன் பண்ண தண்ணி கீழே ஊற்றாமல் இது போல் நீங்கள் அரிசி க்ளீன் பண்ண தண்ணியை 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை வாட்டி அரிசி க்ளீன் பண்ணாலும் அந்த தண்ணி ஒரு கப்புக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசி தண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் எப்போ முகத்தை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ண நினச்சாலும் இந்த அரிசி தண்ணியை மட்டும் வச்சு நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ரெகுலர் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது உங்கள் முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும். சுருக்கம் எல்லாமே குறையும், டார்க் ஸ்பாட் எல்லாமே போயிடும். இயற்கையாகவே உங்கள் முகம் நல்லா பிரைட் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் பூச்செடி வளர்க்குறதா இருந்தால் அந்த பூச்செடிக்கு அரிசி க்ளீன் பண்ண தண்ணி நீங்கள் ஊற்றிங்கன்னா பூச்செடி நல்லா வளர செய்யுங்க. அதனால மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போ நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்களோ அந்த டைமில் எப்போதும் போல் தலைக்கு நீங்கள் ஷாம்பு போட்டு நார்மல் தலைக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நார்மல் தண்ணி நீங்கள் ஊற்றி வாஷ் பண்ணாமல் அரிசி க்ளீன் பண்ண தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா முடி வளருங்க. அது மட்டும் இல்லாமல் கொட்டின இடத்துலையும் சீக்கிரமாக முடி வளரும், முடி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் எடுத்திருக்கேன். நம்ம நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கட் பண்ணாலே அந்த தரை ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும், ரொம்ப ஈஸியாக வேலை முடியும். மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் வீட்டில் எந்த காய் பொருள் நீங்கள் கட் பண்ணாலும் சரிங்க, அது எல்லாம் கீழே வந்து அந்தளவுக்கு கரை ஆகாது. முக்கியமாக நம்ம பீட்ரூட் கட் பண்ணும்போது தாங்க அந்த தரை ஃபுல்லாகவே அந்த பீட்ரூட்டோட ஒரு பகுதி மட்டும் பட்டாலுமே அந்த தரை ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்குன்னா எப்போ நீங்கள் பீட்ரூட் கட் பண்ணாலுமே அடியில் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்போல்லாம் நீங்கள் ஒரு நார்மல் பேப்பர் அடியில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பீட்ரூட்டை அந்த தோல் ஃபுல்லாகவே நம்ம சீவ் எடுத்துக்கலாங்க. இந்த தோல் ஃபுல்லாகவே கீழே விழுகாது. அந்த பேப்பர் விழுறதுனால அந்த ரெட்டிஷ் கலர் எதுவுமே கீழே படவும் செய்யாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். தரையுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க.
இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பீட்ரூட்டுமே அழகாக நம்ம தோலை சீவி எடுத்தாச்சுங்க. தோலை நீங்கள் சீவி முடிச்சுட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா தரையை நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த கவரில் கத்தி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சிட்டு இந்த கவரை நீங்கள் கீழே தூக்கி போட்டுடலாங்க. இப்போ தரையும் நல்லா பளிச்சுருக்கு, வேலையுமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதே போல் காய் நீங்கள் துருவன்னு நினச்சாலுமே இதே போல் அடியில் ஒரு பேப்பர் போட்டு நீங்கள் துருவினீங்கன்னா தரை ஃபுல்லாக ரெட்டிஷ் ஆகாமல் இருக்குங்க. இப்போது நம்ம அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. காய் துருவல் பிளேடு இருந்தால் போதுங்க, கூடக்கூடிய உங்கள் வீட்டில் பாத்திரம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 10 ரூபா விம் சோப்பு தாங்க எடுத்துருக்கேன். இந்த சோப்பை நீங்கள் கவரை ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பாத்திரம் எந்த சோப்பில் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களோ அந்த சோப்பை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம காய் துருவல் பிளேட்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிளேடை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிளேடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோப்பை நம்ம பாதி எவ்வளோக்கு மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் துருவி எடுக்காதீங்க, பாதி மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கலாங்க. அவள்தான் பாருங்கள், நான் பாதி எவ்வளோக்கு மட்டும் நம்ம சோப்பை துருவி எடுத்தாச்சு. அந்த பாதி சோப்பை நீங்கள் அப்படியே அங்கேயே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவன சோப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சோப்பில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாங்க. ஒன்றா நீங்கள் சேர்த்து முடிச்சிட்ட பின்னாடி ஒரு அகலமான ஒரு பாத்திரம் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த பாத்திரம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு துருவல் ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எல்லா சோப்பு துருளுமே இந்த கப்புக்குள்ளே நம்ம தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் இந்த சோப்பு துருள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இது போல் கை வச்சு நல்லா நீங்கள் உதுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு நான் ஊற்றிக்கிறேங்க. சுடு தண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டான சுடு தாங்க, ரொம்ப சூடு கிடையாது. நீங்கள் நார்மல் தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. சுடு தண்ணி நம்ம வச்சு ஊற்றோம்னா சோப்பு ஃபுல்லாக ஈஸியாக கரைஞ்சிடும். அதுக்காக நீங்கள் சுடு தண்ணி நம்ம வச்சு ஊற்றிக்காச்சுங்க. அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா நம்ம கலக்கி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம மற்ற பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி வினிகர் நம்ம சேர்த்துக்கலாம். வினிகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3 மூடி போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோடா நம்ம சேர்த்துக்கலாங்க. சோடா 1 ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுருலாங்க. கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. அந்த சோப்பு சால்ட்டு எல்லாமே நல்லா கலக்கி வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாங்க. இந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் வச்சுட்டு நம்ம ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. கொட்டாங்குச்சி எடுத்துட்டு அந்த கொட்டாங்குச்சியில் ஒரு கண் ஓப்பன் இருக்கு இல்லையா, அந்த கண் வாட்டர் பாட்டில் உள்ளுக்குள்ளே சென்டரில் இது போல் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த லிக்விடை நீங்கள் ஒரு டம்ளர் வச்சுட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் பாட்டில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றிட்டுருக்கோம். கொஞ்சம் கூட லிக்விட் கூட கீழே சிந்தவே இல்லை. ஊற்றுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம வாட்டர் பாட்டிலில் லிக்விட் ஃபுல்லாக நம்ம ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே இது ஒரு டைம் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட நம்ம 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி விம் ஜெல் லிக்விட் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அப்படி தாங்க இருக்கும். நல்லா நுர வரும், நல்லா சூப்பராக க்ளீன் ஆகுங்க. இப்போ அந்த லிக்விட் இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லியும் பார்க்கலாங்க. எப்போதும் போல் சிங்குக்குள்ளே எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் சரிங்க, க்ளீன் பண்ண இந்த லிக்விட் மட்டும் இருந்தால் போதும். கொஞ்சமாக நான் ஸ்க்ரப்பை எடுத்துகிட்டு எப்போதும் போல் நம்ம க்ளீன் பண்ண லிக்விட் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சமாக ஒரே 1 ஸ்பூனுக்கு மட்டும்தாங்க நாரில் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், நுரை எந்தளவுக்கு சூப்பராக வதனிட்டு நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகும், நல்லா நுரைய வரும், ரொம்ப டைம் சேவ் ஆகும். இதனால் பணமும் சேவ் ஆகுங்க. ஒரு 10 ரூபாய் சோப்பை கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ கூடக்கூடிய பாத்திரம் இருந்தாலும் இந்த லிக்விட் மட்டும் இருந்தால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும். இதே லிக்விடை வச்சு நான் சிங்க்குமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கீழே ஐஃப் கொடுங்க. ஐஃப் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுக்காக மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐஃப் கொடுத்துட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.